வணக்கம். நான் ஆர்சல் ஆறுமுகம், வாழ்வியல் மருத்துவர். இந்த கோடை காலத்தில எந்த மாரி உணவுகள் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமானது அப்படின்ற விஷயம் நமக்கெல்லாம் நிறையா தேடிட்டுருப்போம். வழக்கமாவே அது கோடை காலம்னு இல்ல. நம்முடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்தோம்னா, இந்த இயற்கையில இந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற காய்கறிகளை, பழங்களை, உணவுகளை எடுத்துக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லலாம். நெறைய பேர் பார்த்தோம்னா, அந்தந்த சீசனுக்கு நெறையா காய்கறிகளோ, பழங்களோ வரதெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம வந்து அத எடுக்க விட்டுருவோம். அத போனதுக்கப்புறம் திருப்பி லாஸ்ட்ல ட்ரை பண்ணுவோம். பட் இயற்கை நமக்கு எப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக எந்தெந்த வெயில் காலத்துக்கு எந்த மாரி காய்கறிகள் வரணும், மழை காலத்தில எந்த மாரி காய்கறிகள் வரணும், குளிர்காலத்தில எந்த மாரி காய்கறிகள் வரும், அந்த மாரி வந்து இயற்கை நமக்கு படைக்கும். ஸோ, அப்ப ஒரு சாதாரணமா அந்தந்த பருவ காலங்களில் வரக்கூடிய உணவுகளை நம்ம முறையா எடுத்துக்கிட்டோம்னாலே, ஒரு ஆரோக்கியமானதாகவும், நம்ம வந்து ஒரு உடல் சார்ந்த வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காவும் இருக்க முடியும். அது மாரி பார்த்தோம்னா, இந்த வெயில் காலத்தில எந்த மாரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா, அடிப்படையா பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயில்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் நெறைய வந்து வியர்வை மூலமா நெறைய வெளியேறுவத நம்ம பார்ப்போம். இதன் மூலமா பார்த்தா நெறைய பேருக்கு வந்து உடல் சோர்வு அடிக்கடி வந்து ரொம்ப சோர்ந்துருவாங்க. அதுலயும் பர்ட்டிகுலரா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸோ, இந்த கை, கால் மூட்டு வலி உள்ள ஆர்த்தோ பேஷண்ட்ஸோ, இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா, ஈஸியா அவங்களுடைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகி ரொம்ப ஈஸியா வந்து சோர்வு அடைஞ்சிருவாங்க. குழந்தைகளுக்கு கூட அதே மாரி தான். 3 வேளை உணவுகள வந்து ஒரு திடமான உணவுகள், ஒரு புரோட்டீனோ, இல்ல வந்து ஒரு கால்சியமோ, ஒரு ஃபைபர் ஃபுட்டெல்லாம் எடுக்காதவங்க பார்த்தோன்னா, ஈஸியா வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெறைய வந்து இந்த வெயில் காலத்துக்கு அது ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நீர் காய்கறிகள், நீர் நெறைய உள்ள ஒரு உணவுகளை நெறைய எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்ப தர்பூசணி, வெண்பூசணி, இந்த மாரி நெறைய காய்கறிகள்லாம் வந்து எங்க பார்த்தாலும் நம்ம கண்ல சிக்கிட்டு இருக்கும். ஸோ, அந்த மாரி நேரத்தில வந்து இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, நெறைய வந்து சிறுதானிய கூழ் மாரி விஷயங்கள் குடிக்கிறது, பழங்கள்ல வந்து நெறைய வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப ஆரோக்கியமா நமக்கு இருக்கும். இது தவிர பார்த்தோன்னா, நெறைய வந்து இந்த தண்ணி குடிக்கும்போது கூட நார்மல் ஒரு வேண்டி இல்லாம, இப்ப சீரகம், வெந்தயம் இப்படியெல்லாம் வந்து போட்டு கொதிக்க வச்ச நீரை குடிக்கும் பொழுது, நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா அந்த நீரும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த இளநீர் அப்படின்றலாம் வந்து நெறைய இப்போ குடிக்கலாம். அதேமாரி சாப்பிடக்கூடிய உணவுகள்ல, காலை உணவு, மதிய உணவுகள்லாம் வந்து வெள்ளரிக்காய் மாரி உணவுகள ரொம்ப அதிகமாவே எடுத்துக்கணும். அத எடுத்துக்கிட்டோம்னா வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா நெறையா இந்த வயதானவர்கள் பார்த்தோன்னா, நெறைய வந்து இந்த உடல் சோர்வுக்கு நெறைய நீர், பழங்கள், காய்கறிகள்லாம் வந்து ஒரு பார்த்து இந்த பருவ காலங்கள்ல என்னெல்லாம் அவைலபிளா கிடைக்குதோ, அதையெல்லாம் வந்து வாங்கி அன்றாட உணவுகள்ல மற்ற ரொம்ப வந்து ஆயில்ல பொரிச்ச உணவுகளையோ, இல்ல வந்து எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுகளையோ கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாரி காய்கறி, பழங்கள் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம். அதுலயும் பார்த்தா நெறைய பேர் வந்து இந்த சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க. அந்த பிராய்லர் சிக்கன்லாம் வந்து இந்த மாரி கோடை காலம்ல அறவே வந்து அத சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆயில்ல பொரிச்ச உணவுகள் கூட அதே மாரி தான். நெறைய வந்து ஏன்னா இந்த ஆயில் அப்படின்ற விஷயமே ரொம்ப நெறைய பேத்துக்கு ஆகாது. அதுலயும் இந்த பொரித்த உணவுகள்லாம் வந்து இல்லாம இருந்தா ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளா இருக்கிறது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். வெயில் காலத்தில நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து உடல் சோர்வுகள் வராம, உணவுகளை வந்து ஒரு சத்தான ஒரு உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உடல் சோர்வு அடிக்கடி வந்து நமக்கு பல பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கும்.